வ.உ. சிதம்பரம் பிள்ளை, த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஷிப்பிங். சிதம்பரனாரின் பேச்சையும் பாரதியாரின் பாடல்களையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும், 5 நிமிடத்தில் நாடு விடுதலை பெறும் என வ.உ.சி. அவர்களை பாராட்டியது இந்தியர்கள் கிடையாது, அவரால் பலனடைந்தவர்களும் இல்லை. மாறாக இந்த பாராட்டை அவருக்கு கொடுத்தது ஆங்கிலேய வர்க்கத்தை சார்ந்த நீதியரசர். 1908ஆம் ஆண்டு வ.உ.சி. அவர்களுக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு அந்த நீதியரசர் கூறிய வார்த்தைகள் தான் இவை. மொத்தமாக 40 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மனிதனுக்கு இத்தனை ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டதும் இதுவே முதலும் கடைசியுமானது. அதன் பிறகு எவருக்கும் அந்த அளவு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படவில்லை. அதற்கான காரணம் என்ன? ஆங்கிலேயர்கள் அச்சப்படும் அளவுக்கு வ.உ.சி. அவர்கள் செய்த வீர செயல்கள் எத்தனை என்பதை திரும்பி பார்க்கவே இந்த பதிவு. இன்றளவும் கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் என பாராட்டப்பட்டு கொண்டிருக்கும் வ.உ.சி. அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் இதில் காணலாம். உலக வரலாற்றில் முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தியது சோவியத் புரட்சி. தொழிலாளர்களின் நலன், அவர்களின் முன்னேற்றம் போன்ற காரணங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த புரட்சியே நடத்தப்பட்டது. அந்த புரட்சி நடப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே அதே காரணிகளுக்காக தூத்துக்குடியில் தனியாக ஒரு புரட்சி நடத்தி காட்டிய தொழில் புரட்சியாளர் 1872 செப்டம்பர் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். பிறவியிலேயே ஜமீன் குடும்பம். இன்றைய கணக்கில் சொத்து மதிப்பு பார்த்தால் பல 100 கோடிகளை தாண்டிவிடும். அவரது முழு பெயர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளையாகும். 6 வயதில் இருந்து வீரப்பெருமாள் அண்ணாவி என்பவரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார். அரசு அதிகாரியாக இருந்த கிருஷ்ணர் அவருக்கு ஆங்கிலம் படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தார். திருநெல்வேலி இந்து கல்லூரியில் சேர்ந்து பட்டம் படித்தார். பட்டப்படிப்பு முடிந்து தாலுகா அலுவலகத்தில் சில காலங்கள் வேலை பார்த்தார். இந்த சூழ்நிலையில் அவரது தந்தை பட்டப்படிப்புக்காக திருச்சிக்கு அனுப்பி வைத்தார். கணபதி ஐயர் மற்றும் ஹரிஹரன் ஆகியோர் அவருக்கு சட்டம் கற்றுக் கொடுத்து சட்ட மேதையாக்கிவிட்டார்கள். தொடக்கத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளில் வழக்கறிஞராக வேலை பார்த்தார். சட்டத்தில் அதிகப்படியான திறமை இருந்தது. முக்கியமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவே வாதாடி தீர்ப்புகளை வாங்கி கொடுத்தார். முக்கியமாக வெள்ளை காவல்துறையினரின் அடாவடிக்கு எதிராக பல வழக்குகளை சந்தித்து அதில் வெற்றி பெற்றார். பெரும்பாலான வழக்குகளில் இவர் வெற்றி பெற்றாலும் சில வழக்குகளை 2 கட்சிக்காரர்களிடமும் பேசி அவர்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இதற்கிடையில் 1892ஆம் ஆண்டிலிருந்து பாலகங்காதர திலகர் அவர்களின் பேச்சை கேட்டு எழுத்துக்களை படித்து அவரின் சீடராகவே மாறிவிட்டார். விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறவும் அவரது பேச்சு இவருக்கு பாதை அமைத்து கொடுத்தது. அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வணிகம் செய்வதற்காகவே வந்தார்கள். இந்தியாவை ஆளத் தொடங்கிய பிறகும் அவர்களது வணிகம் குறைந்தபாடில்லை, நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் சென்றது. இந்தியாவை சுரண்டுவதற்கு ஒரு வழியாக இந்த வாணிகத்தை மாற்றியிருந்தார்கள். அந்த வணிகத்தை சிதைத்து விட்டால் அவர்களது அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிடும் என்பது வ.உ.சி. அவர்களுக்கு தெளிவாகவே தெரிந்தது. அன்றைய தேதியில் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து நடந்தது. அதை நடத்தி வந்த ஆங்கிலேய கம்பெனியின் பெயர் பிரிட்டிஷ் இந்தியா சதர்ன் நேவிகேஷன் கம்பெனி என்பதாகும். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16 இந்த கம்பெனிக்கு போட்டியாக சுதேசி நாவாய் சங்கம் என்னும் புதிய கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தினார். அதன் தலைவர் மதுரை தமிழ்ச்சங்க தலைவராக இருந்த வள்ளல் பாண்டிதுரை அவர்கள். இந்த நிறுவனத்தின் அன்றைய மதிப்பு 10 லட்சம் ரூபாய். மொத்தமாக அதை 40,000 பங்குகளாக பிரித்து ஒரு பங்கு 25 ரூபாய் என்ற விலைக்கு விற்கப்பட்டது. இந்தியரான பல வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் என நல்ல நிலையில் உள்ள பலரும் அந்த பங்குகளை வாங்கி நிறுவனத்தில் சேர்ந்தார்கள்.
ஆனால் நிறுவனத்திற்கு சொந்தமாக கப்பல்கள் கிடையாது. கப்பல்களை வாடகைக்கு எடுத்து தூத்துக்குடிக்கும் இலங்கையின் துறைமுகமான கொழும்புவுக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து நடந்தது. பல இந்திய வணிகர்கள் தங்கள் பயணத்திற்கும் தங்களது பொருட்களை ஏற்றி செல்வதற்கும் சுதேசி நிறுவனத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதனால் ஆங்கிலேயர்களுக்கு வணிகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியது. இந்த நிறுவனத்திற்கு கப்பல்களை வாடகைக்கு கொடுத்த நிறுவனத்தையே நேரடியாக மிரட்டத் தொடங்கினார்கள். அதன் காரணமாக அவர்களும் கைவிரித்துவிட இந்த நிறுவனத்திற்கு என வாடகைக்கு கப்பல்கள் கிடைக்கவில்லை. அதற்கும் மனம் தளராத வ.உ.சி. அவர்கள் இலங்கைக்கு சென்று அங்கே உள்ள கம்பெனியிடம் பேசி தனக்கு தேவையான கப்பல்களை வாடகைக்கு எடுத்துக்கொண்டார். ஆங்கிலேயர்கள் தங்களது கப்பல்களில் பயண தொகையை மிகவும் குறைத்து விட்டனர். இந்திய நிறுவனத்தை ஒடுக்குவதற்காகவே அந்த முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த சூழ்நிலையில் வ.உ.சி. அவர்கள் சுதேசி நிறுவனத்திற்கு சொந்தமாக கப்பல்களை வாங்கும் முயற்சிகளை தொடங்கினார். வட இந்தியா வரை சென்று பலரை சந்தித்து பேசினார். அங்கே வாழும் தமிழர்கள் இடையே உரையாற்றினார். தனது பேச்சாற்றலால் பலரை தனது நிறுவனத்தின் பங்குதாரராக மாற்றினார். அங்கே இருந்து பிரெஞ்சு தேசம் நோக்கி கிளம்பினார். அப்பொழுது நான் திரும்பி வந்தால் கப்பல்களுடன் தான் வருவேன், இல்லை என்றால் அந்த ஆழ்கடலில் மூழ்கி உயிரை விடுவேன் என சபதம் எடுத்துக்கொண்டு சென்றார். அதுபோலவே SS கேலியோ என்ற நீராவி கப்பலுடன் திரும்பி வந்தார். இதில் 1400 பயணிகள் பயணிக்க முடியும். மேற்கொண்டு 4000 அரிசி மூட்டைகளையும் ஏற்றிச் செல்லலாம். அதேபோல் இந்த நிறுவனத்தின் மற்றொரு தூணாக இருந்த எஸ் வேதமூர்த்தி அவர்கள் பிரெஞ்சு தேசத்திற்கு சென்று SS லாவோ என்ற மற்றொரு நீராவி கப்பலை வாங்கி வந்தார். சுதேசி நாவாய் சங்கத்திற்கு என்று சொந்தமாக 2 கப்பல்கள் கிடைத்தன. தொழிலும் வேகமாக முன்னேறியது. இந்த காலகட்டத்தில் மொத்தமாக இந்திய நிறுவனத்தை அழிக்க முயன்ற ஆங்கிலேய கப்பல் நிறுவனம் இலவசமாகவே மக்களையும் பொருட்களையும் இலங்கைக்கு எடுத்துச் செல்ல தொடங்கியது. இதனை குறித்து வ.உ.சி. அவர்கள் மக்களிடையே தெளிவாக விளக்கமளித்தார். இந்திய நிறுவனம் அழித்து விட்டால் ஆங்கிலேயர்கள் தங்களது கட்டணத்தை 10 மடங்குக்கு மேலே அதிகரித்து விடுவார்கள். கொள்ளை லாபம் சம்பாதிக்கும் அவர்கள் திட்டத்தின் ஒரு பகுதிதான் இந்த இலவசம் என்று சொன்னார். புகழ்பெற்ற தொலை தொடர்பு நிறுவனத்தின் வியாபாரம் தந்திரம் நினைவுக்கு வந்தால் நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்திய சுதேசி நாவாய் சங்கத்தின் கப்பல் தங்கள் கப்பலை மோத வந்தது என்று கூறி பொய் வழக்கு பதிவு செய்தார்கள். அதில் வாதாடிய வ.உ.சி. அவர்கள் வெற்றி பெற்றார். மற்றொரு பக்கம் இந்தியாவில் அரசாங்க வேலை செய்யக்கூடிய அனைத்து இந்தியர்களும் ஆங்கிலேய கப்பலில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்ற கட்டளைகள் அனுப்பப்பட்டன. இவ்வாறு தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அனைத்தையும் சமாளித்து தனது கப்பல் நிறுவனத்தை வ.உ.சி. அவர்கள் நடத்தி வந்தார். ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றி கவலைப்படவில்லை. இந்தியாவின் அரசு அதிகாரியாக இருந்த லார்ட் ராய் என்பவன் 1905 லண்டனில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு கருத்துக்களை பதிவு செய்தான். இந்தியாவில் தொழிற்சங்கங்கள் என்று எதுவும் கிடையாது. குறைந்த விலைக்கு அதிக தொழிலாளர்கள் கிடைக்கிறார்கள். நமது விருப்பப்படி அவர்களை வேலை வாங்கலாம். இந்த நம்பிக்கையில் நாம் அதிக முதலீடு செய்யலாம், கொள்ளை லாபம் அடிக்கலாம் என பல பேச்சுக்களை முன்வைத்தான். அந்த பேச்சு வ.உ.சி. அவர்களுக்கு தெரிய வந்தது. அவரும் அதன் பின்னர் இருக்கக்கூடிய தந்திரத்தை அறிந்து கொண்டார். அன்றைய நாளில் இந்தியாவில் தொழிற்சங்கங்கள் என்று எதுவும் கிடையாது. தொழிலாளர்கள் நலனுக்காக அவர்களின் உரிமைக்காக போராடக்கூடிய எந்த அமைப்பும் கிடையாது. இது போன்ற காரணங்கள் ஆங்கிலேய தொழில் அதிபர்களுக்கு சாதகமாக அமைந்தது. தங்களிடம் வேலை செய்யும் தொழிலாளர்களை அடிமைகள் போலவே நடத்தினர். உதாரணமாக தூத்துக்குடியில் இருந்து கோரல் நூற்பாலை பற்றி கூட அறிந்து கொள்ளலாம். அங்கு ஒவ்வொரு தொழிலாளியும் 12 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். ஞாயிறு விடுமுறை என்ற ஒரு விஷயமே கிடையாது. மாதத்தில் அத்தனை நாட்களும் வேலை நடக்கும். மிகவும் மோசமான கெட்டுப்போன கூழை மட்டும் ஒரு நேரம் கொடுப்பார்கள். ஏதேனும் சிறிய தவறுகள் செய்துவிட்டாலும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு வந்தது. எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அடக்குமுறை பாய்ந்தது. இந்த தொழிலாளர்கள் மத்தியில் வ.உ.சி. அவர்கள் ஒரு முறை உரையாற்றினார். 1908 பிப்ரவரி 23 அந்த கூட்டம் நடைபெற்றது.
பிப்ரவரி 27, 1908 தொழிலாளர்கள் அனைவரும் வேலை நிறுத்தத்தை அறிவித்தார்கள். வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை, சம்பள உயர்வு, மற்ற நாட்களிலும் தேவைப்பட்டால் விடுமுறை போன்ற கோரிக்கைகளுக்காக வேலை நிறுத்தம் நடைபெற்றது. ஏறத்தாழ 9 நாட்கள் அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அந்த 9 நாட்களும் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் வ.உ.சி. அவர்கள்தான் உணவு தேவையை தீர்த்து வைத்தார். இந்த போராட்டத்தை கலைக்க ஆங்கிலேய முதலாளிகள் ஏதேதோ முயற்சி செய்து பார்த்தார்கள். தொழிலாளர்களை மிரட்டுவது, அவர்களுக்கு ஆசை காட்டுவது, சிலரை வேலையை விட்டு அனுப்புவது, அவர்களுக்கிடையே சண்டையை இழுத்து விடுவது என பல விஷயங்களை செய்தார்கள். ஆனால் அனைத்தையும் வ.உ.சி. அவர்கள் முறியடித்தார். தூத்துக்குடியில் இருந்து வணிகர்களும் வ.உ.சி. பக்கம் சாய அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எந்த பொருட்களையும் விற்கவில்லை. ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு உணவு தட்டுப்பாடு கூட ஏற்பட்டது. எந்த நேரத்திலும் தாங்கள் மொத்தமாக விரட்டியடிக்கப்படலாம் என்ற சூழ்நிலையை அவர்கள் உணர்ந்தார்கள். வ.உ.சி. அவர்களுக்கு மக்களிடையே அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது. வேறு வழியில்லாமல் அவர்கள் நடுக்கடலில் கப்பல்களில் தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. மார்ச் 6, 1908 நிர்வாகம் பணிந்தது. அவர்கள் கேட்ட 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டன. வ.உ.சி. அவர்களின் நடவடிக்கைகள் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு அச்சுறுத்தலாக அமைய முதலில் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 1 லட்சம் ரூபாய் தருவதாகவும் அதை வாங்கிக் கொண்டு தனது அத்தனை செயல்பாடுகளையும் கைவிடும்படியும் கூறினார்கள். அன்றைய தேதியில் 1 லட்சம் என்பது இன்றைய தேதியில் கோடி ரூபாய்க்கு மேல். ஆனாலும் அவர் அதை ஏற்கவில்லை. புரட்சி கவிஞர் பாரதியார் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகிய இருவரும் வ.உ.சி.க்கு உற்ற நண்பர்களாக இருந்தார்கள். இவர்கள் மூவரும் பல கூட்டங்களிலும் சுதந்திர போராட்டங்களிலும் தொடர்ச்சியாக பங்கேற்றார்கள். சுப்பிரமணிய சிவா அவர்கள் வத்தலகுண்டை சார்ந்தவர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர். ஊரூராக சென்று ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை மக்களிடையே பரப்பி வந்தார். அவர் மீது தேச துரோக வழக்கு பாய ஆங்கிலேயர் அவரை தேட ஆரம்பித்தார்கள். அந்த சூழ்நிலையில் வ.உ.சி. அவர்கள் சிவா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இருவருமே கைது செய்தார்கள். வ.உ.சி. அவர்களின் மேல் அதிகப்படியான குற்றங்கள் சுமத்தப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சொற்பொழிவுகள் நடத்தியது, 2வது சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது என்பது முக்கியமான குற்றங்கள். நீதிமன்றத்தில் இந்த விசாரணை 2 மாதங்கள் நடைபெற்றது. அதன் முடிவாக தீர்ப்புகளும் வழங்கப்பட்டது. வ.உ.சி. அவர்களுக்கு ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக பேசியதற்காக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும், சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததற்காக அடுத்த 20 ஆண்டுகள் சிறை தண்டனை என மொத்தம் 40 ஆண்டுகள் வழங்கப்பட்டது. சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனை. அவருக்கு ஆதரவு கொடுத்தவருக்கோ அவரது பெயரில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதற்கெல்லாம் மூல காரணம் ஆங்கிலேயரின் அஸ்திவாரமும் அடிப்படையுமான வணிகத்தை அவர் ஆட்டிப்படைத்ததுதான். வரலாற்றில் இதுவரை யாருக்குமே வழங்கப்படாத கொடுமையின் உச்சமான தண்டனைதான் இது. அதை எழுதிய நீதிபதி கூட வ.உ.சி. அவர்களை பாராட்டி குறிப்பிட்டார். இந்த தீர்ப்பை பற்றி இந்தியாவில் உள்ள பல நாளிதழ்களும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். ஆங்கிலேய நாளிதழ்களோ சரியான தீர்ப்பு என்று வாதாடினர். ஆங்கில பத்திரிகையான ஸ்டேட்ஸ்மேன் என்ற ஒரு பத்திரிகை மட்டும்தான் இது தவறான தீர்ப்பு என்று குற்றம் சாட்டியது. வ.உ.சி. அவர்களின் தியாகத்தையும் போற்றியது. வ.உ.சி. அவர்கள் கைதான காலத்தில் கப்பல் கம்பெனியை நடத்த இயலவில்லை. அவர் வெளியில் இருந்த காலத்திலேயே பல பங்குதாரர்கள் நிறுவனத்தில் இருந்து லாபத்தை எதிர்பார்த்து அது கிடைக்காத காரணத்தினால் தங்களது பங்குகளை திருப்பி அளித்து பணத்தை கேட்டனர். அந்த இழப்புகளையும் வ.உ.சி. தாங்கி வந்தார். அவர் சிறை சென்ற பிறகு அவரது சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆகவே மொத்தமாக நிறுவனம் மூடும் நிலைக்கு சென்றது. எந்த நிறுவனத்திடம் இருந்து கப்பல்களை வாங்கினார்களோ அதே நிறுவனத்திற்கு கப்பல்களை விற்று விட்டார்கள். மற்றொரு பக்கம் வ.உ.சி.யின் நண்பர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அவருக்காக வழக்கு நடத்தினார்கள். அதன் காரணமாக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை 10 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. ஆங்கிலேய அரசரிடம் தொடர்ந்து பரிந்து பேசியதால் அந்த
10 ஆண்டுகள் தண்டனையும் 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அன்றைய தேதியில் சிறைச்சாலை என்பது கொடுமையின் உச்சமாக இருந்தது. கைதிகளுக்கு மொட்டையடித்து கை கால்களில் விலங்கு பூட்டி தான் வைத்திருப்பார்கள். மிகவும் மோசமான உணவே கொடுக்கப்பட்டு வந்தது. வ.உ.சி. அவர்கள் கோயம்புத்தூரில் சிறைச்சாலையிலும் கண்ணூர் சிறைச்சாலையிலும் தனது தண்டனையை கழித்தார். சிறையில் வார்டனாக மாறிவிட்டால் சலுகைகள் கிடைக்கும் என கூறப்பட்டதற்கும் அவர் மறுப்பு தெரிவித்தார். ஆங்கிலேயருக்கு கீழே பணியாற்ற அவர் விரும்பவில்லை. சிறையில் அவர் அனுபவித்த கொடுமைகளும் கொடூரங்களும் ஏராளம். மாடு கூட இழுக்க திணறும் செக்கை இழுத்தார். செக்கு என்பது திட நிலையில் உள்ள எள்ளு, சூரியகாந்தி விதை, வேப்பங்குட்டை முதலியவற்றை மாடுகளை கொண்டு இயக்கப்படும் இயந்திரத்தால் அரைத்து அதிலிருந்து எண்ணெயை பிரித்து எடுக்கும் ஒரு எந்திரம். மிகவும் கடினமான வேலை அது. பொதுவாக மனிதர்கள் அதை செய்ய மாட்டார்கள். 2 மாடுகள் ஒன்றாக சேர்ந்துதான் அந்த செக்கினை ஆட்டும். அந்த வேலையை தனியாக செய்து தண்டனை அனுபவித்தார். சிறையில் கல் உடைத்தார், கயிறு திரித்தார். இது போன்ற காரணங்களால் அவரின் உடல் முழுவதும் எப்பொழுதும் காயங்களாகத்தான் இருந்தது. நாட்டின் விடுதலைக்காக பல கஷ்டங்களை அனுபவித்தார். 1912 அவர் விடுதலை அடைந்தார். அப்பொழுது சுதந்திர போராட்டங்களின் தன்மை முற்றிலுமாக மாறியிருந்தது. ஒத்துழையாமை இயக்கம், சத்தியாகிரகம் போன்ற பல அம்சங்கள் வந்திருந்தது. அதாவது காந்திய முறைகள் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டன. இதில் வ.உ.சி. அவர்களுக்கு உடன்பாடில்லை. மேலும் அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கினார். விடுதலைக்கு பிறகு சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் வசித்து வந்தார். சென்னையில் அவர் செய்த மண்ணெண்ணெய் வணிகத்திலும் அவரால் ஜெயிக்க இயலவில்லை. அப்பொழுது பாலகங்காதர திலகர் அவர்கள் அனுப்பி வைத்த 50 ரூபாய் மட்டுமே அவரது வாழ்க்கையை ஓட்டுவதற்கு உதவியது. அந்த சமயத்தில் தமிழில் பல நூல்களை எழுதினார். இறுதி கட்டத்தில் அவர் வழக்கறிஞராக பணியாற்றுவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தனது வாழ்க்கையை மெதுவாக ஓட்டத் தொடங்கினார். மற்றொரு பக்கம் சென்னையில் சில தொழிற்சங்கங்களை ஆரம்பித்து அதன் சார்பாக பணியாற்றி வந்தார். இவ்வாறு தனது வாழ்நாளில் இறுதியான 1936 வரை தொடர்ச்சியாக நாட்டின் விடுதலைக்காகவும் தொழிலாளர்களின் நலனுக்காகவும் ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்து கொண்டுதான் வந்தார். பல நூல்களை மொழிபெயர்த்தார். இறுதியாக 1936 நவம்பர் 18ஆம் நாள் அவர் இந்த உலகை விட்டு மறைந்தார். 6 ஆண்டுகள் அவர் சிறையில் அனுபவித்த கொடுமைகளும் சித்திரவதைகளும் அவரின் உள்ளத்தை உடைக்கவில்லை. ஆனால் விடுதலை பெற்றவர் வந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது தூத்துக்குடியில் கூட பலரும் அவரை மறந்து போயிருந்தார்கள். அவர் தங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் சேவைகளை யாரும் நினைவில் வைக்கவில்லை. இதை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் சிறை சென்ற போது பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்காக துக்கம் கொண்டாடினர். சிறைவாசல் வரை வந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். ஆனால் அவர் விடுதலை அடைந்த போது அங்கு இருந்தது 2 மனிதர்கள்தான். அந்த நிகழ்வே அவரது மனதை மொத்தமாக உடைத்தது. அதன் பிறகு அரசியலிலும் சமுதாய வாழ்க்கையில் கூட அவரால் சரியாக ஈடுபட இயலவில்லை. எந்த ஒரு இயக்கத்திலும் சேராமல் மனமுடைந்து நாட்களை நகர்த்தினார். தனிப்பட்ட முறையில் மட்டும் நாட்டிற்காக சில பணிகளை செய்து வந்தார். செப்டம்பர் 5 அவரது பிறந்த நாள். இன்றைய தினத்தில் அவரை நினைவு கூறுவோம். நாட்டுக்காக உண்மையில் சேவை செய்த தன்னலமற்ற தியாகிகளை நினைத்து பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள உடனே எபிக் தமிழாவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.